வணக்கம் குட்டீஸ், டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே வித்தியாசமானது. விதிகள் மட்டுமே நிறைந்த ஒரு நூலகத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு சுட்டி பெண் எப்படி தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் கேள்விகளாலும் அங்கிருந்து தப்பிச்சான்னு பார்க்கலாமா? இந்த கதையோட தலைப்பு பூட்டப்பட்ட எழுத்துக்களின் நூலகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த முடிவில்லாத வெள்ளை காகித பரப்பின் நடுவே ஒரு தலைப்பு இல்லாத புத்தகம் இருந்தது. அதை இலக்கணக்காரர் காவல் காத்து வந்தார். அவர் மை கரைகள் படிந்த பழைய காகிதங்களால் ஆனவர். அவருடைய மூக்கு கண்ணாடி எவ்வளவு தடிமனாக இருந்ததென்றால் அவருடைய கண்கள் சுழலும் நீர் சுழிகளைப் போலவே தெரிந்தன. அந்த புத்தகத்தின் பக்கங்களுக்குள்ளே ஜோயி என்ற ஒரு சிறுமியை அவர் சிறைபிடித்து வைத்திருந்தார். என்ன வெளியே விடுங்க. அந்த முடிவில்லாத வெள்ளை காகித பரப்பில் ஜோயி ஒரு பெரிய மை வாழியையும் ராட்சத இழகு பேனாவையும் சுமந்து செல்ல வேண்டியிருந்தது. ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு புள்ளி வைத்து முடிவதையும் ஒவ்வொரு கமாவும் சுத்தமாக துடைக்கப்படுவதையும் உறுதி செய்வதுதான் அவளுடைய கஷ்டமான வேலை. எப்பவும் இதே வேலைதான். கமாவை கழுவணும், புள்ளிய சரி பண்ணணும். அலுப்பா இருக்கு. அந்த இலக்கணக்காரர் ஓரத்திலிருந்து கத்திக்கொண்டே இருப்பார். ஒழுக்கமும் துல்லியமும் தான் முக்கியம் என்று அதட்டுவார். ஒழுங்குதான் உண்மையான உண்மை. கண்டபடி வர்ணனைகளோ ஆச்சரிய குறிகளோ இருக்கக்கூடாது. எல்லாம் நேர்த்தியா வரிசையா இருக்கணும். ஜோயி ஒரு புதிர் பிரியர். அவளுக்கு வார்த்தைகளை வைத்து விளையாடுவதும் தமாஷ் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பதும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கமாவும் அப்போஸ்ட்ரபியும் பிரிஞ்சு போச்சு தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப பொசசிவா இருந்துச்சாம். ஆனால் இங்கே அந்த இலக்கணக்காரர் அவளுடைய விளையாட்டுத்தனத்தை தடுத்து அவளுடைய குரலையே பறித்து விட்டார். எனக்கு வார்த்தை விளையாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். ஆனா இப்போ ஜோயி ஒரு ஜோக் சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் அவளுடைய வார்த்தைகள் கனமான இரும்பு குண்டுகளைப் போல தரையில் விழுந்துவிடும். ஏன் என்னால முன்னாடி மாறி ஒரு நாள் மதியம் ஒரு பிடிவாதமான செமிகோலனை துடைத்துக் கொண்டிருக்கும் போது அதன் அடியில் ஏதோ மறைந்திருப்பதை ஜோயி பார்த்தாள். இருங்க, இது என்ன புதுசா இருக்கு? அது ஒரு சின்னஞ்சிறிய மின்னும் கேள்விக்குறி. இலக்கணக்காரரின் கண்ணில் படாமல் அது தப்பித்திருந்தது. அதை சுத்தம் செய்வதற்கு பதிலாக ஜோயி அதை தன்னுடைய கைகளில் மென்மையாக எடுத்துக்கொண்டாள். ஒரு கேள்விக்குறி. இது அவர் கவனிக்காம விட்டுடாரு. ஒரு கேள்விக்குறி என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது புது புது வாய்ப்புகளுக்கான வழி என்று அவள் புரிந்து கொண்டாள். கேள்விகள் புது வழிகளை திறக்கும். கேள்விகளால மாற்றங்களை உருவாக்க முடியும். ஜோயி தன்னுடைய வாழையில் இருந்த மையை பயன்படுத்தி அந்த கேள்விக்குறியில் இருந்து ஒரு சாதாரண வாக்கியத்திற்கு ஒரு கோடு வரைந்தாள். நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒரு நொடியில் அவள் அதை மாற்றினாள். வானம் ஏன் வெள்ளையாயிருக்கு? நானே இதை மாத்திட்டேன். என்னால முடியுது. திடீரென்று அந்த காகித பகம் அதைய தொடங்கியது. ஐயோ, இது என்ன ஆகுது? ஒரு கேள்வி பல தேர்வலைகளை உருவாக்குகிறது. அந்த தேர்வுகள் புதிய பாதைகளை அமைக்கின்றன.
அந்த வெள்ளை காகிதத்தில் வண்ணங்கள் சிதறத் தொடங்கின. அழகான நீல நிறமும் ஊதா நிறமும் அங்கே பூத்தன. வண்ணங்கள், உண்மையான வண்ணங்கள் வந்துடுச்சு. இனிமேல் வானம் என்பது ஒரே ஒரு நிறத்தில் மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. வானம் இனி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். அந்த இலக்கணக்காரர் பயத்தில் அலறினார். அவருடைய காகித தோல் மைக்கரையோடு கரைய தொடங்கியது. அவர் பரிதாபமாக கத்தினார், நிறுத்து, இது விதிகளுக்கு எதிரானது. நிறுத்து, இதெல்லாம் விதிகளிலேயே இல்லையே. எழுதப்பட்டதை உன்னால மாத்த முடியாது. ஆனால் ஜோயி நிறுத்தவில்லை. அவள் அந்த வார்த்தை வரிகளுக்கு இடையில் துள்ளி குதித்து ஓடினாள். எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. என்னால எதையும் உருவாக்க முடியும். அவள் சாதாரண வினைச்சொற்களுக்கு மேலே குதித்தும் பெயர் சொற்களுக்கு மேலே அந்தரத்தில் சுழன்றும் மகிழ்ச்சியாக விளையாடினாள். சலிப்பான வார்த்தைகளே. இதோ நான் வர்றேன், வழி விடுங்க. அவள் தன்னுடைய பேனாவால் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்பதை கதவு ஒரு ரகசியமா என்று மாற்றினாள். கதவுகள் பூட்டியே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கு பின்னாடி ஏதோ ஆச்சரியம் இருந்தா? அவள் அந்த கேள்வியை எழுதிய அடுத்த நிமிடம் அந்த பூட்டியிருந்த கதவு அதிரத் தொடங்கி மாறியது. அந்த கதவு வெளிச்சத்தாலான ஒரு அற்புதமான நுழைவு வாயிலாக மாறியது. ஜோயி அந்த இலக்கணக்காரரை பார்த்து ஒரு குறும்புத்தனமான கண்ண சேவை செய்தாள். போயிட்டு வர்றேன். இலக்கணக்காரரே, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அவள் அவரிடம் ஒரு கடைசி புதிரை கேட்டாள். என்கிட்ட சாவிகள் இருக்கு, ஆனா பூட்டி இல்ல. இடம் இருக்கு, ஆனா ரூம் இல்ல. நான் யாரு? என்கிட்ட கீஸ் இருக்கு, ஆனா பூட்டி இல்ல. ஸ்பேஸ் இருக்கு, ஆனா ரூம் இல்ல. நான் யாரு? அந்த இலக்கணக்காரர் உறைந்து போனார். தன்னுடைய பழைய புத்தகங்களில் விடையை தேடி அவர் மூளை குழம்பியது. சாவிகள் இருக்கு, ஆனா பூட்டு இல்லையா? இது கண்டிப்பா விதிகளுக்குள்ள எங்கேயாவது இருக்கும். அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஜோயி அந்த ஒளிமயமான வாயிலுக்குள் காலடி எடுத்து வைத்தாள். பதில் கீஃபோர்டு. போயிட்டு வர்றேன். அவள் அந்த புத்தகத்தை விட்டு வெளியே மட்டும் வரவில்லை, அவளே ஒரு கதாசிரியராக மாறிவிட்டாள். இனி நான் யாருக்கும் அடிமை இல்ல. நான் தான் என்னோட கதைக்கு ராஜா. அந்த புத்தகத்தின் பக்கங்கள் முழுவதும் அவளுடைய வண்ணமயமான ஆக்கப்பூர்வமான கதைகளால் நிரம்பின. இனி ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய சாகசம். ஏன் மற்றும் இப்படி இருந்தா என்று நாம் கேள்வி கேட்கும் வரை யாரும் நம்மை சிறைபிடிக்க முடியாது என்று அவள் உணர்ந்தாள். கேள்வி கேட்கிற வரைக்கும் யாராலையும் நம்மள முடக்க முடியாது. இலக்கணக்காரர் தன்னுடைய கடுமையான விதிகளுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டார். அதனிடையில் ஜோயி அந்த முடிவில்லாத நூலகத்தை ஒரு புதிய கதாசிரியையாக வலம் வந்தாள். இந்த நூலகத்துக்கே உயிர் கொடுக்க போறேன். பூட்டப்பட்டிருந்த எல்லா ஆச்சரிய குறிகளையும் அவள் விடுவித்தாள். எல்லாரும் வெளியே வாங்க. இனிமே சத்தம் போட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு சின்ன கேள்வியின் மூலம் சலிப்பான வாக்கியங்களை அவள் அற்புதமான சாகசங்களாக மாற்றினாள். இந்த வாக்கியம் ஒரு கடற்கொள்ளையர் கப்பலா மாறினா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு டிராகனா இருந்தா?
சிறைபிடிக்கப்பட்டிருந்த மற்ற வாசகர்களுக்கும் கேள்வி கேட்பது எப்படி என்றும் தங்கள் சொந்த குரலை கண்டுபிடிப்பது எப்படி என்றும் அவள் கற்றுக் கொடுத்தாள். கேள்வி கேளுங்க குட்டீஸ். உங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அத கேளுங்க. அந்த நூலகம் ஒரு சிறைச்சாலையாக இல்லாமல் கற்பனையின் விளையாட்டு திடமாக மாறியது. ஏன்? என்னவென்றால் எப்படி? பூட்டப்பட்டிருந்த எல்லா புத்தகங்களும் திறந்து தங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டன. ஒவ்வொருவருக்கும் தங்கள் கதையை மாற்றும் சக்தி இருக்கிறது என்பது ஜோயி புரிந்து கொண்டாள். நீங்களும் உங்க கதைய மாத்தலாம். உங்களால முடியும்னு நம்புங்க. மாற்றங்கள் சாத்தியமா என்று கேள்வி கேட்கும் தைரியம் இருந்தால் போதும். எதை பத்தியும் கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். அந்த நூலகம் ஒரு சிறைச்சாலையாக இல்லாமல் கற்பனையின் விளையாட்டு திடமாக மாறியது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்று பார். கேள்வி கேட்கும் ஆர்வம் தன்னை விடுவித்ததை நினைத்து ஜோயி புன்னகைத்தாள். கேள்வி கேக்குறத நான் நிறுத்தாததுனால தான் இன்னைக்கு நான் சுதந்திரமா இருக்கேன். தன் கதையை படிக்கும் எவரும் இதை செய்யலாம் என்று அவளுக்கு தெரியும். இப்போ உங்களோட முறை. நீங்க என்ன கேள்விகள் கேட்க போறீங்க? ஒரு சின்ன கேள்வி முடிவில்லாத வாய்ப்புகளை திறக்கும். ஜோயின் சாகசம் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது. ஏன் என்று கேட்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புதிய சாகசத்துக்கு வழிவகுக்கும். இப்படி இருந்தா என்று கற்பனை செய்வதை நிறுத்தாதீர்கள். நம்மால பறக்க முடிஞ்சா, புத்தகங்கள் பேசினா, வண்ணங்களுக்கு சுவை இருந்தா எப்படி இருக்கும்? கதைகளின் உலகில் உங்கள் சாகசத்திற்கு நீங்களே கதாசிரியர். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தைரியமான கதாசிரியர் வேணும். அது நான் தான். முற்றுப்புள்ளியா? இல்லவென்றால் இது ஒரு புதிய தொடக்கமா? இது முடிவா? இல்ல, உங்களோட கதைக்கான ஒரு ஆரம்பமா? முற்றுப்புள்ளியா? என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஜோயி செஞ்ச மாதிரி நாம எதையும் அப்படியே ஏத்துக்காம ஏன் எப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கினா நமக்கும் புதிய வழிகள் பிறக்கும். உங்க கற்பனை திறனை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கற்பனை செஞ்சுக்கிட்டே இருங்க. டாடா.